தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் அருகே கிணற்றில் விழுந்த பசுமாடு ஜேசிபி இயந்திரம் மூலமாக பத்திரமாக மீட்ட தீயணைப்புத்துறை. திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையத்தில் புதிதாக கட்டப்படும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் செல்போன் டார்ச் லைட் வெளிச்சத்தில் ஆய்வு செய்த அதிகாரிகள். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் தவறான சிகிச்சையால் உயிரிழந்த மாணவி. தனியார் மருத்துவமனைக்கு 40 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவு. பட்டியல் சமூக மக்களின் வாக்குகளை வைத்து சமாஜ்வாதி கட்சி குழப்பம் விளைவிப்பதாக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி குற்றச்சாட்டு. குறுகிய அரசியல் நோக்குடன் சமாஜ்வாதி கட்சி செயல்படுவதாகவும் விமர்சனம். ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச் நகரில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை. ஆங்காங்கே மரம் வேரோடு சாய்ந்ததால் பொதுமக்கள் பீதி. அசாம் மாநிலம் குவஹாத்தியில் இடைவிடாத கனமழை. சாலையில் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்ற வாகனங்கள். வணக்கம். தமிழகத்தின் தீய சக்தியாம் திமுக ஆட்சியை அகற்றிட தேசம் காப்போம் தமிழகம் வெல்வோம் என முழக்கமிட்டு தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைமையேற்றுள்ள நம்முடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஏப்ரல் 19ஆம் தேதி ஓமலூருக்கு வருகை தருகிறார். நம்முடைய பெருங்கோட்ட நிர்வாகிகளை சந்திக்கிறார். ஆழ்த்திட வாருங்கள், எழுச்சியோடு முழக்கமிட்டு வாருங்கள் என்று உங்களை அழைப்பது பெருங்கோட்ட பொறுப்பாளர் KP ராமலிங்கம். நன்றி, வணக்கம்.